ஃபேமஸான ஒரு பஸ் ரூட்னா அது 2ஆம் நம்பர் பஸ் ரூட். பேரூர்ல இருந்து சிட்ரா வரைக்கும் போற அந்த ஒரு லாங் டிரைவ். பல காதல்களை பார்த்த இந்த பஸ் ரூட்ல தான் நம்ம காதலும் உருவாச்சு. நம்ம கதையுடைய ஹீரோயின் தீபா வழக்கமா இந்த 2ஆம் நம்பர் பஸ் செல்வபுரத்துல ஏறுவாங்க. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இறங்குவாங்க. தீபாவுடைய ஸ்டைல் என்ன தெரியுங்களா? பஸ்ஸுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல தான் ஏறுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கிற சீட்ல ஜன்னல் ஓரமா உட்காருவாங்க. ஜிலு ஜிலுன்னு காத்து வாங்கிக்கிட்டே மனசுக்குள்ள பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த உடனே டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்களுக்கு தெரியாமலே அவங்க கண் அந்த பஸ் ஸ்டாப்பை சுத்தி தேடும். யாருக்காகன்னு பாக்குறீங்களா? நம்ம கதையுடைய ஹீரோ வினீத்காகங்க. கார்கோ பேண்ட்ஸ், கசங்கின காட்டன் ஷர்ட், கையில 2 நோட்டு, ஃபுட்போட் டிராவல். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணுமே நம்ம கதையுடைய ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறுவாரு, நவ இந்தியால இறங்குவாரு. ஏறும் போதே ஃபுட்போர்ட்ல தான் தொங்குவார். பஸ் எவ்வளவுதான் காலியா இருந்தாலும் அது என்னமோ அவருக்கு ஒரு பெரிய த்ரில்லுங்க. அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டே தன்னுடைய 2 நோட் புக்கையும் ஹீரோயின் கையில கொடுப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷமா நம்ம கதை இப்படிதாங்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, இந்த 2 வார்த்தையில ஒருத்தர் இதுக்கு மேல பேசிக்கிறது கிடையாது. அவங்க பேர் கூட சரியா தெரியாது. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு காதல் ஆகுமா, கை சேருமா? அடடா, ஆரம்பத்திலே ஒரு பெரிய வினாக்குறியோடு முடிச்சிருக்கிறாரு நம்ம செந்தில். சோ இந்த கதை இனிமே எப்படி போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன பண்ணணும்? தொடர்ந்து கேட்போம் ரேடியோ மெர்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சி.